Afternoon friends, 12th max how to get pass mark. First of all 21 மார்க்கில் 15 ஒன் மார்க் நம்ம எழுதுனா போதும். 20ல் 15 ஒன் மார்க் 15 ஒன் மார்க் நம்ம புக் பேக்கில் எல்லா எக்ஸசைஸ் பார்த்துட்டாலும் 15 ஒன் மார்க் ரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூவ் தட் ஷோ தட் சம் எடுக்கணும். ப்ரூவ் தட் ஷோ தட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஸ்டினவே எழுதி வச்சாலும் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொஸ்டினை ப்ரூவ் தட் ஷோ தட் இருக்குல்ல, அதிலே கொஸ்டினவே எழுதி வச்சாலும் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. கொஸ்டின் எப்படின்னா எக்ஸாம்பிள் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், இது நீங்கள் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவே நீங்கள் எழுதி வச்சாலும் லாஸ்ட்டில் அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சம் 2 அல்லது 3 சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கு ஆன்சர் மட்டும் எழுதி வச்சாலும் 1 மார்க் இல்லை 2 மார்க் 3 மார்க் போட்டுருவாங்க. அடுத்தது 12th சாப்டரில் ட்ரூத் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ரூத் டேபிள் 12.2 இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தா போதும், ஒரு ட்ரூத் டேபிள் கன்ஃபார்மாக வந்துடும். ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், இல்லைன்னா ஒரு 3 மார்க் வரும். இதில் டோட்டலாக போட்டால் நம்மளுக்கு மார்க் வந்துடலாம், பாஸ் மார்க் கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் 5 மார்க் பார்த்திங்கன்னா 6th சாப்டரில் இந்த 4 சம் பார்த்திங்கன்னா போதும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அண்ட் லேட்டிடியூட் சம். இதிலேருந்து ஒரு சம் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இதிலே டோட்டலாக உங்களுக்கு 25 மார்க் எடுத்தால் பாஸு. 1 மார்க்கில் உங்களுக்கு ஒரு 15 ரைட் ஆகிடலாம். ஃபுல் சாப்டர் பார்த்தாலும் 12 சாப்டர் பார்த்தாலும் உங்களுக்கு 5 அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் 15 1 மார்க் ரைட் ஆகிடலாம். அப்புறம் ப்ரூவ் தட் ஷோ தட் நீங்கள் அப்படி இப்படி எழுதினாலும் ஒரு 3 மார்க். அப்புறம் இதிலிருந்து ஒரு 5 மார்க். அப்புறம் நீங்கள் அப்படி எப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் வந்துடும். இதில் மார்க் குறைய வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்கள் அது மித்த எக்ஸசைஸில் பார்த்துட்டு அப்படி எழுதினாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 மார்க் எப்போ வந்துடும். ஓகேங்களா, இது போதும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 35 மார்க் எப்போ எடுக்கிறதுனா இந்த நான் சொல்கிற இம்பார்ட்டன்ஸ் சம்மெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா ஹவு டு கெட் தி குட் மார்க் 35 ப்ளஸ் அண்ட் 50 ப்ளஸ் எடுக்கணும். இது பார்த்தா போதும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல் A inverse equal to A determinant adjoint A transpose B inverse A inverse orthogonal A transpose and A transpose and A இந்த ஆர்த்தோகனல் சம்மு அண்ட் எக்ஸசைஸ் 1.3ல் ரேங்க் மேட்ரிக்ஸ், ரேங்க் மெத்தடில் ஒன்று, கிராமர் ரூல் ஒன்று, கேஸ் எலிமினேஷன் மெத்தட், இந்த 3 ரூல்லேருந்து ஒரு சம் கேட்பான். அப்புறம் தீரம் ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது 1.9. அடுத்து எக்ஸசைஸ் 1.3ல் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்திங்கன்னா 1ல் ஃபஸ்ட்டு 3rd ரோம் லெட்ரு அண்ட் செகண்ட் சம். அதில் எக்ஸாம்பிள் 1.24 1.23. அதேமாதிரி 1.4ல் ஃபஸ்ட் சம்மில் 3rd ரோம் லெட்டர் 4th ரோம் லெட்ரு. எக்ஸாம்பிள் 1.25 1.26. எக்ஸாம்பிள் 1.5ல் 2 3 4 5. எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் 1.25 1.28. ஓகே, இதை பார்த்தா போதும் நம்மளுக்கு. அடுத்து 1.6ல் செகண்டு தேர்டு அண்ட் எக்ஸாம்பிள் 1.34 1.29 1.30 அண்ட் அடுத்த எக்ஸசைஸ் 1.7ல் 2 3. ரிமைனிங் இருக்கிறது எக்ஸாம்பிள் 1.36 1.37 1.38 1. அதை நீங்கள் பார்த்தா போதும். இந்த சம்மில் பார்த்தா 1.38 and 1.38 1.39 1.34 இது பார்த்தா போதும். அதுக்கடுத்து சாப்டர் செகண்டில் எக்ஸசைஸ் 2.4ல் 7th சம் எக்ஸாம்பிள் 2.8. அதேமாதிரி எக்ஸசைஸ் 2.5ல் 7th சம் எக்ஸாம்பிள் 2.14 2.15. அதேமாதிரி எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். எக்ஸசைஸ் 2.7ல் ஃபஸ்ட் சம் 6th சம் எக்ஸாம்பிள் 2.27. எக்ஸசைஸ் 2.8ல் 4 5 6. எக்ஸாம்பிள் 2.34 2.35 2.36. சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.1ல் 9th சம் 10th சம் அண்ட் எக்ஸாம்பிள் 3.6. எக்ஸசைஸ் 3.3ல் 5th சம் எக்ஸாம்பிள் 3.15 and
இதில் இந்த கன்ஃபார்மாக எக்ஸைஸ் 3.4ல் ஒரு கன்ஃபார்மாக ஒரு 3 மார்க் உண்டு, ஆர் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 மார்க் கொஸ்டின் அது அதிகமாக இருக்குது. 5 மார்க்லையும் கேட்டிருக்கேன், 3 மார்க்லையும் கேட்டிருக்கேன். ஸோ ஃபுல் எக்ஸைஸும் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். அடுத்தது எக்ஸைஸ் 3.5ல் 5th சம் 7th சம் எக்ஸாம்பிள் 2.27. ஓகே, அடுத்தது சாப்டர் 4ல் 4.1 இதில் 6th சம் 7th சம் எக்ஸாம்பிள் 1.4. எக்ஸைஸ் 4.2ல் 8th சம்மில் செகண்ட் ரோம் லெட்ரு அண்ட் எக்ஸாம்பிள் 4.7. 4.3ல் 4th செகண்ட் ரோம் லெட்டர், தேர்ட் ரோம் லெட்டர் எக்ஸாம்பிள் 4.10 4.11. எக்ஸைஸ் 4.4ல் செகண்ட் சம் தேர்டு ஃபஸ்ட் ரோம் லெட்டர் வேண்டாம், தேர்டு செகண்ட் ரோம் லெட்டர்ன்ட்டு போதும், இதே இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸைஸ் 4.5ல் 5 6 7 8 9 10 எக்ஸாம்பிளில் இந்த சம்மெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ சாப்டர் 5.1 இதில் 6th சம் மட்டும் பார்த்தா போதும், எக்ஸாம்பிளில் 5.10 போதும். 5.2ல் 8th சம்மில் 5th 6th, 4th ரோம் லெட்டரில் 4th சம்மில் 4th 5th. எக்ஸாம்பிளில் 5.22 5.23 5.26. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 5.5ல் எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட் தான், ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதனால் இந்த சம்மில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாகவே தான் பார்த்துங்க, ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் இதில் தான். இதில் ஒரு 5 மார்க் உண்டு. 3.4ல் ஒன்று, 3.5 எக்ஸாம்பிள் 3.4ல் ஒன்று, எக்ஸைஸ் 5.5ல் ஒன்று. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவான். அடுத்த கன்ஃபார்ம் சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் சாப்டர் 6ல் எக்ஸைஸ் 6.7லேருந்து ஒரு சம் கேட்டுருவான். எக்ஸைஸ் 6.7லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். இதில் வந்து சம் கண்டிப்பாக கேட்டுருவான். எக்ஸைஸ் ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள். 6.7ல் எக்ஸைஸ் இந்த 4 எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம். இதில் ஒரு 5 மார்க் உண்டு, இதில் ஒரு 5 மார்க் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சாப்டர் 6.1ல் 9th 10 எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7. எக்ஸைஸ் 6.3ல் 4th சம்மில் 4th சம் மட்டும் போதும். எக்ஸாம்பிளில் 6.22 6.23 இது பார்த்தா போதும். அடுத்து சாப்டர் 7 எக்ஸைஸ் 6.8ல் 4 பார்த்தா போதும். சாப்டர் 7ல் பார்க்கலாம். 7.1ல் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துங்க. 7.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் தான். 7. எக்ஸாம்பிள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி, ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதில் ஒரு சம் கன்ஃபார்மாக உண்டு. அடுத்து 7.2ல் 6 சம் 7 சம் 8 சம் 9 சம் 10 சம் இது மட்டும் பார்த்தா போதும். 7.5ல் 10 11 12 இதில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்தா போதும். இதுலேயும் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் 7.7 அது பார்த்தா போதும். உங்களுக்கு இந்த கன்ஃபார்ம் சம்மில் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் கொஸ்டின், ஒரு 5 மார்க் வந்துடும். அதேமாரி 8.7 ஒரு கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் உண்டு. 7ல் அந்த யூஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த சம். அதுக்கடுத்து எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ இஸ் ஈக்குவல் டு 2 cos இந்த சம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் அதில் அடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 8.4ல் 2 7 இதில் வந்துடும். மேக்ஸிமம் எனக்கு கொடுத்தது இந்த கொடுத்துருக்க எக்ஸைஸ் ஃபுல்லாக 5 மார்க் கன்ஃபார்மாக உண்டு. 3 மார்க்கு 5 மார்க்கு கிட்டத்தட்ட 2 சேமாக தான் கேட்பான் இந்த இதில் சம்மில். ஓகே, அதுக்கடுத்து நம்ம 9th சாப்டர் போயிடலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 9th சாப்டரில் எக்ஸைஸ் 9.3ல் பார்த்துக்கலாம். செகண்ட் சம்மில் இந்த ரோம் லெட்டர் மட்டும் பார்த்துக்குங்க. அப்புறம் 9.8ல் ஒரு கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் உண்டு. ஃபுல்லாக பார்த்துங்க, ஃபுல்லாக அந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக பார்த்துங்க. சாப்டர் 10.5 இதில் ஃபஸ்ட்டு 4th இந்த சம் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் இந்த சம் மட்டும் பார்த்துக்குங்க. எக்ஸைஸ் 10.6ல் 2 4 5 7 8 10 12 இதுலேயும் மேக்ஸிமம் ஒரு கேட்க வாய்ப்பு இருக்குது 5 மார்க். இதில் இல்லைன்னா 9.8 இல்லைன்னா 10 அதை கேட்டுருவான். 10.8 இம்பார்ட்டன்ட், இது ஒரு 5 மார்க் கேட்பான். இது பார்த்துங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 7 5 மார்க் மேக்ஸிமம் 7 எழுதலாம். 7 5 மார்க் கன்ஃபார்ம் உண்டு. சாப்டர் 12ல் ஒரு கன்ஃபார்ம் ஒரு 5 ட்ரூத் டேபிள் மட்டும் பார்த்தா போதும். ஒரு கன்ஃபார்ம் 3 மார்க் இல்லை 5 மார்க் வந்துடும்.
5 மார்க் வர மேக்ஸிமம் 5 மார்க் தான் கேட்டுக்கிறான். அதுக்கடுத்து 11th சாப்டர் 11.2ல் 4, 6, 7 நீங்கள் முடிஞ்சது ஸ்கிப் பண்ணிக்கங்க, இருந்தாலும் பார்த்துக்குங்க. இதுலேயும் இம்பார்ட்டன்ட் சம்லாம் இருக்குது. இதில் ரிப்பீட்டடாக கேட்ட சம் தான் நம்ம கொடுத்ததில் மேக்ஸிமம் ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி 4-5 வருஷமாக கேட்ட சம் தான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். 11th சாப்டரில் இது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ.